இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பஹல்கம் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வருத்தப்படக்கூடிய விஷயம்னா கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். பட் இதை சில பேர் எப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு ரிலிஜனுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது. ஆக்சுவலி என்ன தான்டா பண்ணுறீங்க? ஆர் யூ கைஸ் சப்போர்ட்டிங் டு தோஸ் டெரரிஸ்ட்? இல்லை, அவனுங்க அங்கே நடந்துக்கிட்டதை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. இவனுங்க ஒரு 2 மதத்துக்குள்ள ஒரு கலவரத்தை கொண்டு வரணும், ஒரு பிரிவினை உண்டாகணுங்கிறதுக்காக நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி உட்காந்து போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அவனுக்கு உங்களுக்கு என்னதான் வித்தியாசம்? அவன் டேரெக்டாக பண்ணுறான், நீங்கள் இன்டெரக்டாக உட்காந்து சோசியல் மீடியாவில் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சுவாங்கடா. திஸ் இஸ் நாட் அபவுட் ஹிந்துஸ் விசஸ் முஸ்லிம்ஸ், இட் இஸ் அபவுட் சிவிலியன்ஸ், கவர்மெண்ட் விசஸ் டெரரிஸ்ட். அங்கே வந்து ஹிந்துஸை தேடி தேடி கொண்டாங்களா அப்படின்னா ஆமாம் உண்மை தான். அவங்கள தன்னைத்தானே ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுவும் உண்மை தான். பட் அங்கேருந்து லோக்கல் காஷ்மீரி இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்து சுடு வாங்கி செத்தானே அவனும் ஒரு முஸ்லீம் தான். இப்போ என்ன யாரை குத்த சொல்ல முடியும் உன்னால? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் சில பேர் வந்து அவன் ரிசைன் பண்ணணும், இவன் ரிசைன் பண்ணணும் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ரிசைன் பண்ணிட்டு போனானா இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீயா போய் உட்காந்து சால்வ் பண்ண போற? ஒரு சொல்யூஷனுக்கு தேடுங்கடா. தயவு செஞ்சு உட்காந்து சொல்யூஷன் தேடுங்க. உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இப்போல்லாம் நம்ம இந்த நேரத்தில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து கண்டம் பண்ணணும். இந்த நேரத்தில் உட்காந்து நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு புரியல. அண்ட் இந்த டெரரிஸ்ட் நீங்களா தீவிரவாதிகளே கிடையாதுடா, கேவலவாதிங்கடா. அவ்வளோ அக்கறை காஷ்மீர் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால் உனக்கு எவனா இந்த மாதிரி பண்ணுவானா? இனி எவன் வருவான் காஷ்மீருக்கு அந்த பக்கம் சுற்றி பார்க்குறேன் டூரிஸ்ட்னு சொல்லிட்டு? 10 வருஷம் பின்னாடி கொண்டு போய் விட்டீங்களா காஷ்மீரை? அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படிடா வருஷ கணக்கில் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துட்டு கரெக்டாக காஷ்மீரில் எலெக்ஷன் ஆகிற டைமில் மட்டும் எப்படி வரீங்க?